Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, வணக்கம் and welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து இன்னொரு டிசைனர் blouse டிசைன்ஸ் பண்ண போறோம். சோ இது வந்து motifs அப்படினு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு neck continuationக்கு கூட சொல்லலாம். அதாவது தனித்தனியான ஒரு டிசைனை சேர்த்து எல்லாமே ஒரே நெக்கா கொண்டு வந்தோம்னா அது எப்படி இருக்கும், அதனுடைய லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. சோ அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மல் தான். நார்மலா நம்ம யூஸ் பண்ற ஸ்டோன் செயின், ரைன் ஸ்டோன் செயின், சுகர் பீட்ஸ், அப்புறம் வந்து சில்க் த்ரெட், அப்புறம் கொஞ்சம் குந்தன்ஸ். இதை வச்சு நம்ம எப்படி ஒரு கிராண்டான blouse டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அதுக்கு வந்து நான் இந்த மோட்டிவ்ஸை நான் டிசைன் பண்ணியிருக்கேன், ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரீ ஹேண்டில் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி ஈவனாக வரணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சார்ட் பேப்பரில் கூட நீங்கள் இதனுடைய அவுட்லைனை வரைஞ்சி கட் பண்ணி அதை வந்து நீங்கள் டிசைன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டிசைன்ஸில் நான் ஆல்ரெடி வந்து நார்மலான குந்தன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு தான் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes ஆகட்டும், நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக எப்படி டிசைன் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டோனை வந்து கவர் பண்ணுற மாதிரி சுற்றிரும் நம்ம வந்து ரன்னிங் ஸ்டோன் செயின்ஸ் வைக்க போகிறோம். ஸோ க்ளூ யூஸ் பண்ணல எப்பயுமே ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், ஜாஸ்தியாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி ஸ்டோன் செயின்ஸ் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டோன் செயின்ஸ் யூஸ் பண்ணலையோ இல்லை வேறு எந்த ஒரு ஒர்க் பண்ணலையோ க்ளூ மேலே பண்ணல உங்களுடைய விரல் படாத மாதிரி நீட்டாக பண்ணுங்கள். பாருங்கள், இது கொஞ்சம் செமி ட்ரை ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே சில்க் த்ரெட்டால் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ட்ரை ஆகிட்டு இருக்கையிலேயே நம்ம சைடில் இருக்கிற லீஃப் பார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த லீஃப் பார்ட் போடையில் நம்ம ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப க்ளோஸராக நீங்கள் ஸ்டிச்சஸ் போட வேண்டாம். ஏன்னா நம்ம இதை சுற்றி நம்ம திரும்ப ஸ்டோன்ஸ் வச்சு பீட் வச்சு பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த கேப்பில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஈஸியாக நம்மளால் இதை போட முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் முடிச்சுட்டேன். இந்த இடத்துல வந்து நம்ம என் நாட் போட்டுக்கலாம். என் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் தனியாக வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த சைட் போட போகிறோம். ஸோ இது வந்து இந்த டைரக்ஷன் வருதுன்னா இது வந்து இந்த டைரக்ஷன் வரணும். ஸோ இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டோன் வந்து ட்ரை ஆயிடுச்சு. இதை நான் நார்மலாக நம்ம ஆரியிலே வச்சு ஸ்டோன்ஸை ஸ்டிச் பண்ணலாம். பட் அது கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி நார்மலான ஷூயிங் நீடில், நான் வந்து ஏற்கனவே உள்ள வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ நார்மலான ஷூயிங் நீடில் அதே சேம் கலர் ஃபேப்ரிக் மேட்ச் கலர் இல்லைன்னா மஸ்டர்ட் கலர், கோல்டன் கலர் அந்த மாதிரி ஷேடில் ஷூயிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதை வச்சு ஒரு 2-3 ஸ்டோன்ஸ் கேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு லாக் போட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த திலகம் ஷேப்பில் இருக்கிற இன்னர் ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். பர்பிள் கலரை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதையுமே வந்து நம்ம ஃபுல் திலகம் ஷேப்புக்கும் நம்ம ஃபில் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இதையும் சுற்றி நம்ம வந்து ரெண்ட் ஸ்டோன்ஸ் வைக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் இன்பிட்வீனில் இருக்கிற டிசைன்ஸில் மட்டும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு சில்க் த்ரெட்டில் ஒரு எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் போடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் போட்டிங்கனாலும் ஆரி ஒர்க்கில் போடுற லெவலுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்காது. ஃபாஸ்ட்னஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஆரி ஒர்க்குன்றது வந்து ஆரி ஒர்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ வருதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. பட் இப்போது கிடையாது ட்ரெண்டிங், அது ரொம்ப வருஷமாக அது இருந்துகிட்டே தான் இருக்குது.
பட் இப்போ எல்லாருமே அதை லேர்ன் பண்ணணும், எல்லாருமே தன்னோட ட்ரெஸ்ஸஸில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. இதை வந்து நீங்கள் நம்ம சேனல்ஸ்லேயே பார்த்தீங்கனாலே நிறைய டுட்டோரியல்ஸ் நான் போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்த்தே ஆரி ஒர்க்கோட ஸ்டிச்சிங் வந்து எப்படி இருக்கும், அதை வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் படிக்கலாம். அதுலேயே உங்களுக்கு பேசிக்லேருந்து நாட் போடுறது வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் அதுலேயே இருக்கும். நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக போடணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயந்தான், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ சில்க் த்ரெட்டில் வந்து ஜரி த்ரெட்டில் எல்லோரும் ஈஸியாக போட்டுருவாங்க. சில்க் த்ரெட்டில் போடுறது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது சொல்கிற விஷயம் அதான், ஜரி த்ரெட்டில் ஈஸியாக போட்டுறேன் பட் எனக்கு சில்க் த்ரெட்டில் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறது தான். ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட் அப்படின்னு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே உங்களாலையும் இதை விட அழகாக உங்களாலேயும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ மெத்தட் வந்து சேம் தான். நீங்கள் ஜரி த்ரெட்டில் போட்டிங்கனாலும், ஷூயிங் த்ரெட்டில் போட்டிங்கனாலும், சில்க் த்ரெட்டில் போட்டிங்கனாலும் டெக்னிக் வந்து ஒரே மாதிரி தான், சேம் தான். ஸோ இதில் வருது அதில் உங்களுக்கு வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீடில் வந்து ரொம்ப நீடிலையோ கீழே இருக்கிற த்ரெட்டையோ ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணாதீங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எண்டில் நம்ம லாக் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம எப்படி ரன்னிங் ஸ்டோன் வச்சோமோ அதே மாதிரி மெத்தடில் நான் அவுட்டர் லேயர்லேயும் ஸ்டோன் செயின்ஸ் வச்சு நார்மல் ஷூயிங் த்ரெட்டால் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதை சுற்றி இருக்கிற லீஃப் பார்ட்டை சுற்றி நம்ம ஹைலைட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஸ்டோன் செயின்ஸை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போது இன்னர் சைடில் ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பர்பிள் கலரை வச்சு நம்ம எல்லா இடத்துலையும் அவுட்லைன் மாதிரி ஒரு செயின் போட்டுக்கலாம். ஸோ இது சிங்கிள் செயின் போட்டுக்கிறதும் டபுள் செயின் போட்டுக்கிறதும் நம்மளுடைய விஷ் தான். பட் சிங்கிள் செயினே ஓகே, அதுவே ரொம்ப அழகாக இருக்கும். பீடுக்கும் நம்ம போடுற செயினுக்கும் ரொம்ப கேப் இருக்கக்கூடாது, ரொம்ப க்ளோஸாக நம்ம வந்து செயின் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சில்க் த்ரெட்டில் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குயிக்காக, ரொம்ப கிராண்டாக பண்ணக்கூடிய ஒரு டிசைனு. இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரு நெக்கோட மார்க்கிங் சுற்றிரும் வந்து கண்டினியூஸாக இதை வச்சிங்கன்னா இதனுடைய அவுட்லுக் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.